வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டரில் எக்ஸசைஸ் 10.4ல் தேர்ட் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எ யூனிட் வெக்டர் மேக்ஸ் அன் ஆங்கிள்ஸ் π/3 with I vector, π/4 with J and acute angle theta with K, then find theta and hence the components of A vector. அதாவது ஒரு வெக்டர் A வெக்டர்னு சொல்லியிருக்காங்க. அது I, J, K ஓட மேக் பண்ணுற ஆங்கிள்ஸ் தான் நமக்கு வந்து π/3, π/4, தீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தீட்டாவோட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தீட்டாவோட ஆங்கிள் வந்து எப்படி வரணும்னா அக்யூட் ஆங்கிளாக வந்து கிடைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ வெக்டாருடைய காம்போனன்ட்ஸ், அதாவது நம்ம வந்து அந்த வெக்டாரே ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிச்சா தான் அதோட காம்போனன்ட்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இங்கே கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். 3 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஐ வெக்டர் கூட நம்ம மேக் பண்ணுற ஆங்கிளை ஆல்ஃபான்னு சொல்லுவோம், ஜே வெக்டர் கூட பீட்டான்னு சொல்லுவோம், கே வெக்டர் கூட தீட்டா அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆல்ஃபா, பீட்டா, காமா அந்த 3 வேல்யூஸை நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு π/3, பீட்டா ஈக்குவல் டு π/4 அண்டு காமா ஈக்குவல் டு தீட்டா. இதான் வந்து கிவன் கண்டிஷன். இப்போ இதில் தீட்டாவோட வேல்யூவை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த கொஷனுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10.1க்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து 2-3 ஃபார்முலாஸ் நம்ம அதில் எப்படி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா, ஏ வெக்டர் இஸ் அ யூனிட் வெக்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஏ வெக்டர் எப்படி எழுதிக்கலாம், LI + MJ + NK அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, இதில் L, M, N அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுதான் வந்து அந்த 10.1ஓட இன்ட்ரொடக்ஷனில் நம்ம கொடுத்துருந்த ஃபார்முலாஸ். தட் இஸ் L, M, N. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா. இப்போது இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமாவோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபாவுக்கு பதிலாக π/3, பீட்டாவுக்கு பதிலாக π/4 அண்டு காமாவுக்கு பதிலாக தீட்டா. இப்போது காஸ் π/3 வந்து நமக்கு 1/2 அப்படின்னு தெரியும். π/3னா 60 டிகிரி. இப்போ காஸ் 60 டிகிரி வந்து 1/2. π/4 அப்படின்னா 45 டிகிரி. காஸ் 45 டிகிரி வந்து 1/√2. தீட்டாவோட வேல்யூ தான் நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து நம்ம அந்த 10.1 இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்து இன்னொரு ஃபார்முலா என்னென்னா, L² + M² + N² = 1 அப்படிங்கிறதே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ L, M, என்னோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Lக்கு பதிலாக 1/2 the whole square, Mக்கு பதிலாக 1/√2 the whole square அண்ட் என்னோட வேல்யூ வந்து cos² தீட்டா = 1. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4, 1/√2 ஸ்கொயர் பண்ணால் 1/2, cos² தீட்டா = 1. ஸோ இப்போ இங்கே வந்து 4க்கும் 2க்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 4. இப்போ இங்கே 1 + 2 + cos² தீட்டா = 1. இதுலேருந்து cos² தீட்டா = 1 மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3/4 வந்துடும். இந்த 3/4 ரைட் சைட் போகும்போது மைனஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 - 3/4 அப்படின்னா 1/4. இப்போ cos² தீட்டா = 1/4 அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக cos தீட்டா = 1/2, அதுவும் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் கிடைக்கும். ஆனால் இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தீட்டா வந்து அக்யூட் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா அர்த்தம் <90 டிகிரி அப்படின்னு இருக்கும். அப்படின்னா <90 டிகிரியில் பாருங்கள். ஸோ <90 டிகிரினா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் நமக்கு வந்து எல்லாமே ஆல் சில்வர் டீ கப் இந்த இதை ஃபார்முலாவை யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும்தான் இங்கே. ஏன்னா வந்து தீட்டா வந்து அக்யூட் ஆங்கிள்னு கொஷின்லேயே சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் இருக்க போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தீட்டாவுக்கு நெகட்டிவ் வேல்யூ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் பாசிட்டிவ் வேல்யூ 1/2 மட்டும் எடுத்துக்கலாம். தீட்டா = 1/2 அப்படின்னா காஸ் தீட்டா = 1/2 அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ வந்து என்னது, π/3. ஏன்னா காஸ் 60 டிகிரி தான் நமக்கு வந்து 1/2. இப்போ தீட்டா = π/3. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஏ வெக்டாருடைய காம்போனன்ட்ஸ்லாம் நம்மளை என்னென்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஏ வெக்டர் வந்து
Li ப்ளஸ் எம்ஜே ப்ளஸ் என்கே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். இப்போ இதில் Li M என்னோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா, L ஈக்குவல் டு 1/2, M ஈக்குவல் டு 1/√2. ஸோ Lக்கு பதிலாக 1/2i ப்ளஸ் Mக்கு பதிலாக 1/√2j ப்ளஸ் என்னோட வேல்யூ பாருங்கள், n ஈக்குவல் டு என்ன இருக்குது, காஸ் தீட்டா. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது n ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு தெரியும். இப்போ தான் நம்ம தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, தட் இஸ் π/3. காஸ் π/3யோட வேல்யூ வந்து 1/2, அதாவது காஸ் 60 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னுக்கு பதிலாக நம்ம 1/2k வெக்டார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இது ரஃப் ஒர்க்கு. அப்போது ஏ வெக்டார் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்மளை வந்து ஏ வெக்டாரை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கல, ஆன்சர் வந்து என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க, காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஃபைனலாக ஆன்சர் கொடுக்கும்போது காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டாரோட என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ காம்போனண்ட் வந்து 1/2, ஜே காம்போனண்ட்டு 1/√2 அண்ட் கே காம்போனண்ட் அகைன் 1/2. ஸோ இதுதான் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ இங்கே நம்ம தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ வெக்டாரும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4. ஸோ 4th கொஷினில் இதை தான் நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எழுதிட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து யூஷுவலாக மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, 4 டேர்ம்ஸ், அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், நெக்ஸ்ட்டு மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஓகே, இப்போது 10.4ஓட இன்ட்ரடக்ஷனில் நம்ம கொடுத்துருப்போம் ஏ கிராஸ் ஏனா என்ன, அதே போல் சேம் காம்போனன்ட்ஸ் வந்தால் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு என்ன, டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் வந்தால் கிராஸ் ப்ராடக்ட்டில் எப்படி நம்ம வந்து ஆன்சர் போடணும் அப்படிங்கிறத 10.4ஓட இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள், ஏ கிராஸ் ஏ சேம் காம்போனண்ட்னா நம்ம வந்து 0 வெக்டர். இதுவே நீங்கள் வந்து டாட் ப்ராடக்ட் போடும்போது 1ன்னு போடுவோம். சேம் அது ஐ டாட் ஐ அப்படின்றதா வந்து 1, ஜே டாட் ஜேன்றதுனா 1 அப்படின்னு சொல்லி போடுவோம். பட் கிராஸ் ப்ராடக்டில் சேமாக இருந்ததுன்னா, அதாவது ஏ கிராஸ் ஏன்றதுனா 0. ஸோ இதையுமே நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாட் ப்ராடக்ட் அண்டு கிராஸ் ப்ராடக்ட்டுக்கான ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதுலேயும் நம்ம இதை கொடுத்துருப்போம். ஸோ ஏ கிராஸ் ஏவும் இங்கே 0 ஆயிரும். அதே போல் லாஸ்ட்டில் பி கிராஸ் பியும் வந்து நமக்கு 0 தான். நடுவில் பாருங்கள் ஏ கிராஸ் பி இருக்குது. ஸோ இதை அப்படி எழுதிக்கலாம், ஏ கிராஸ் பி வெக்டர். இது வந்து பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ பி கிராஸ் ஏங்கும் போது நீங்கள் இதை வந்து ஏ கிராஸ் பி, அதை வந்து ஆர்டர் வந்து மாற்றி எழுதும் போது இன்னொரு மைனஸ் ஒன்று சேரும். அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஏ கிராஸ் பி. இந்த லாஸ்ட்டுக்கு பதிலாக தான் நம்ம 0 வெக்டார் போட்டாச்சு. அப்போது 2 ஏ கிராஸ் பி வெக்டார், ஹென்ஸ் ப்ரூவ். ரொம்ப சிம்பிள். இதுக்கு உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் டாட் ப்ராடக்ட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நல்லா போடலாம். டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது சேம் ஏ டாட் ஏ அப்படின்றதுனாக்கா 1ன்னு எடுப்போம். கிராஸ் பண்ணும்போது ஏ கிராஸ் ஏ அப்படிங்கும்போது 0 ஆயிரும். அதே போல் பி கிராஸ் பி 0 ஆகிடும். அதே போல் இங்கே ஏ கிராஸ் பின்னு இருக்குது, இங்கே பி கிராஸ் ஏன்னு இருக்குது. அப்போ நம்ம வந்து ஆர்டர் வந்து மாறும்போது நெகட்டிவ் சிம்பிள் வரும். ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ 2 ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு கொஷின் நம்பர் 5லேருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.